தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் பொதுஜன பெரமுனவின் நுவரெலியா மாவட்டத்தின் தமிழ் பிரதிநிதி கருப்பையா ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலில் எங்களது நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் பொதுவாக ஒரு ஊடகவியலாளர். ஊடகத்துறையிலிருந்து அரசியலுக்குள் பிரவேசிப்பதற்கான காரணம் என்ன? யுவராஜ், சாதாரணமாக ஊடகத்துறையிலேருந்து என்னை விட பெரிய அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க. ஆனால் நான் ஊடகத்துறையோடு சேர்த்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் கொஞ்சம் லீடர்ஷிப்லேயும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகியிருந்தனால எனக்கு என்ன அரசியல் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்போ ஊடகத்துறையோடு சேர்த்து அப்படி தான் நான் அரசியலுக்கு வந்தேனே ஒழிய அரசியல் ஒரு ஆர்வத்தோடு தான் வந்தேன். மற்றது எங்களுடைய தமிழ் மக்களுக்காக அரசியலில் வேலை செய்யணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நிச்சயமாக மலையகத்தை பொறுத்தவரை நிறைய தமிழ் கட்சிகள் இருக்கின்றன. அதை விடுத்து நீங்கள் பொதுஜன பெரமுனவுடன் அல்லது பெரும்பான்மையின கட்சியில் பிரதிநிதிப்படுத்த வேண்டிய தேவை எப்படி ஏற்பட்டது அல்லது பொதுஜன பெரமுனவுடன் சேர்வதற்கான காரணம் என்ன? பொதுஜன பெரமுன கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இருந்தே எங்களுடைய தற்போதைய தேசிய அமைப்பாளர் திரு நாமல் ராஜபக்ச அவர்களுடன் நான் ஆரம்பத்திலேருந்தே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அரசியலில் என்ட்ரி ஆகிற நேரம் அவரோடு நான் சேர்ந்து நானும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது பொதுஜன பெரமுன ஆரம்பத்துக்கு முதல்ல இருந்தே நான் அவரோட அரசியல் பண்ணுறேன். நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா ஏன் பொதுவாக இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையோ அல்லது அவர் சார்ந்ததை அரசியல் பண்ணுறதுக்கு காரணம், மலையகத்தை எடுத்தாலும் 50 வருஷத்துக்கு மேலே நம்ம மேலே உள்ள அரசியல் காலகட்டத்தோடு பார்க்குற நேரம் எங்களுடைய தேசிய அமைப்பாளருடைய தந்தையார் ஆட்சி காலத்தில் தான் அங்கே அதிகமான அபிவிருத்தியும் நடந்தது. சகல அபிவிருத்தியும் மலையகத்தில் நடந்துக்கிறது காரணமும் அந்த காலத்தில் தான். எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னுடைய தேசிய அமைப்பாளருடைய அரசியல் செய்கிற நேரம் அது மேலும் என்னுடைய பிரதேசத்தில், அதாவது மலையக மக்களுக்கு மேலும் அபிவிருத்திகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ நீங்கள் தேசிய கட்சின்னு வச்சாலும் தமிழ் கட்சிகளில் பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு ப்ரோக்ரஸிவும் பெருசாக அவங்களால ஒரு சேவைகள் நடந்திருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட 50 வருடங்களில் அவங்களுக்கு அதை விட நிறையா செஞ்சுருக்கலாம். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்டர்னேட்டிவ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான் இருக்குது. 2 பேரும் மாறி மாறி வருவாங்க. ஒரு ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆட்சி அமைப்பாங்க. ஏதோ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக இருக்கிற பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வாரதாக இருந்தால் ஒன்று யார் மேலே பிள்ளையாக இருக்கும்? அந்த கூட்டணி கட்சியாக வர கட்சி மேலே தான் பிரச்சனையாக இருக்கும். எல்லாரும் கூட்டணி கட்சியை வைக்கிற பிரதான கட்சி மேலே குற்றச்சாட்டை செலுத்துவாங்க. இல்லை நீங்கள் அவங்களுக்கு கூட்டணி கட்சியாக இருந்தால் நீங்கள் இல்லையா அபிவிருத்தியை பார்த்துருக்கணும்னு. என்னை பொறுத்தளவில் தமிழ் கட்சி அங்கே சரியாக வேலை பார்த்துருந்தா, மக்களுக்கு தேவையானதை எதிர்பார்த்து வேலை செஞ்சுருந்தா தொடர்ந்து இந்த சாதாரண அடிப்படை பிரச்சனைகள் அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது வாய்ப்பே இல்லை. வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளீர்களா? யுவராஜ், நான் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலையும் போட்டியிடுறேன். நான் தெரிவு செய்தது அக்கரைப்பத்தனை பிராதேச சபையை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கரைப்பத்தனை பிராதேச சபையை தமிழர்கள் அதிகமாக 99% தமிழர்கள் பாப்புலேஷன் உள்ள ஒரு பிரதேச சபை. நான் நம்புகிறேன் அந்த பிரதேச சபையிலேருந்து எங்களால் ஒரு சேவையை செஞ்சு காட்ட முடிஞ்சால் நல்லா இருக்குன்னு தான் பிரதேச சபையை தேர்ந்தெடுத்தேன். அக்கரைப்பத்தனை பிரதேச சபையில் இந்த முறை தலைவருக்கான தலைமை வேட்பாளராக நான் போட்டிடுறேன். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் உள்ளதா? அதற்காக நீங்கள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? எங்களுடைய கட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடந்த ஜனாதிபதி தேர்தலையும் சரி பொது தேர்தலையும் சரி நாங்கள் பின்னடைவாக தான் வந்தது. நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகள் அமைய கிடைக்கவில்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சியோட இப்போ என்ன செய்கிறது, அந்த பழைய விதமாக ஆக்கள் இன்ட்ரெஸ்டாக வராங்க. ஏன்னா நாங்கள் பொது தேர்தலில் கூட சில வேட்பாளர்கள் கூட பின்தங்கினாங்க, கேட்க விருப்பப்படலை. ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்டர்வியூ ப்ரோசஸுக்கே அவ்வளோ க்ரௌடாக வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட ஆர்வத்தை காட்டுறாங்க. அதாவது அவங்களுக்கு பழையபடி தெரியும்
எங்கள் கட்சியிலால் ஒரு மாற்றுக் கொள்கையை கொண்டு வர முடியும்னு மக்கள் நம்புகிறாங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்களுடைய தேசிய அமைப்பாளர் பார்லிமெண்ட்டில் கூட வெரி ப்ரோக்ரெசிவாக கன்ஸ்ட்ரக்டிவ் இதுங்களை தான் காட்டுறாரு. அதாவது சுட்டி காட்டுற பிரச்சனையை கூட யார் மேலேயும் சேறு பூசாமல் கடந்த இந்த ஆட்சியில் கூட நாங்கள் சேறு பூசுறத மெயினாக எடுக்கல, இருக்கிற பிரச்சனையை தான் சுட்டி காட்டுறமே ஒழிய இந்த தற்போதுள்ள ஆட்சி எப்படி இந்த அரசாங்கத்தை பெற்றுக்கொண்டாங்களோ குற்றச்சாட்டுகளே மட்டும் செலுத்தி இந்த ஆட்சியை பெற்றாங்களோ அதே மாதிரி நாங்கள் யாரையும் யார் மேலேயும் குற்றச்சாட்டு செலுத்தலை. நாங்கள் அது என்ன சொல்கிறது, கன்ஸ்ட்ரக்டிவ் மிஸ்டேக்ஸை மட்டும் தான் காட்டி நாங்கள் வரோம். அடுத்ததாக மலையகத்தை பொறுத்தவரை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதித்துவம் எவ்வாறு இருக்கிறது? மலையகத்தில் இம்முறை தமிழ் பிரதிநிதித்துவம் அந்த என்ன சொல்கிறது ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த முறை வேட்புமனு செலுத்தியிருக்காங்க. அதை தவிர நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா ரொம்ப அதிகமான சுயேட்சை குழுக்களும் முன் வந்திருக்காங்க போட்டிக்கு. இப்போ சுயேட்சை குழுக்கள் இந்த புதிய தேர்தல் முறையை பார்த்திங்கன்னா சுயேட்சை குழுக்களுக்கும் வாய்ப்பு இருக்குது தங்களுடைய சேவைகளை போய் கட்சியாக செய்கிறதுக்கு. இப்போ நாங்கள் ஒரு தேசிய கட்சியாக நாங்கள் பார்க்குறது சபைக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதை விட நாங்கள் ஒரு சபையை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ளே போனால் தான் எங்களோட மக்களுக்குரிய சேவைகளை ஏதாவது செய்யலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதே ட்ரெடிஷ்னல் தமிழ் பார்ட்டி இல்லாட்டி தமிழ் கட்சிகளோட செயற்பாடோடு பார்த்திங்கன்னா இப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் போய் மலையகத்தில் போய் பார்த்தீங்கன்னா சாதாரண அடிப்படை தேவைகள் இன்னியும் அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதே மாவட்டத்திலேருந்து வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய எஸ்டேட் வாழ் தமிழ் பெண்களுக்கு இன்னியும் சரியான மலசல கூட வசதிகள் கூட இல்லைன்னு பார்லிமெண்ட்லேயே அவர் குறையாக சொல்கிற அளவுக்கு தான் எங்களுடைய மலையகத்தில் உள்ள மக்களுடைய நிலைமை இருக்குது. அதாவது அது ஒரு சாதாரண அடிப்படை பிரச்சனை. அப்போ அதை கூட 50 வருஷமாக தீர்த்து வைக்க முடியலை. இப்போ நீங்கள் இதே பக்கம் அடுத்த பக்கம் எடுத்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வீடு கட்டி கொடுத்தோம் அது கொடுத்தோன்னு. இப்போ நீங்கள் போனாலும் இந்த எத்தனை எஸ்டேட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சரியான ரோட் வசதி இருக்குது, வீடு வசதிகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் இப்போயும் நன்றி செலுத்தணும். இந்திய அரசாங்கத்தில் உதவி இல்லாமல் இருந்துருச்சுன்னா இப்போ கட்டின வீடு கூட கட்டி கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும். அதிகமாக வீடு கட்டி கொடுத்தது எங்களுடைய அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தான் மலையகத்தில் அதிகமாக வீடும் கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ பெரும்பான்மை கட்சியில் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பெரும்பான்மை கட்சிக்கிட்ட போய் நம்ம எங்கள் பிரச்சனையை சொல்லி நம்ம செய்கிற வேலையை அழகாக செஞ்சு வச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் எப்படி பார்த்தாலும் நாங்கள் சிறுபான்மை இதாக பார்த்து எங்களுடைய ஏரியாவில் என்ன பிரச்சனைன்னு அங்கேருந்து பிரதிநிதித்துவப்படுத்தி போகிற மக்கள் பிரதிநிதி தான் சொல்ல முடியும் அந்த ஏரியாவில் இருக்க பிரச்சனையை. அவங்க அதை சரியாக அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறனால தான் இது நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு. அடுத்ததாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 25% பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் 25% இளைஞர் பிரதிநிதித்துவம் கோரப்பட்டுள்ளது. இது மலையகத்தில் எவ்வாறான அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும்? இந்த புதிய தேர்தல் முறையில் பெண்களுக்குரிய பெர்சன்டேஜும் இளைஞர்களுடைய பெர்சன்டேஜும் கொண்டதே என்னை பொறுத்தளவு வரவேற்கத்தக்க விஷயம். நான் இதை சரினா பார்லிமெண்ட்டுக்கும் சரி மாகாண சபை தேர்தலுக்கும் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் பொதுவாக என் பர்சனல் ஒப்பீனியன், ரைட்டா. ஆனால் நீங்கள் மலையகத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் எடுக்கிற அக்கரைப்பத்தனை பிராதேச சபை எடுத்திங்கன்னா அக்கரைப்பத்தனை பிராதேச சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 விதமான கிட்டத்தட்ட 50 விதமான பேர் 35 வயசு கீழே தான் போட்டிடுறாங்க. இதில் சொல்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பிரதிநிதித்துவப்படுத்துறதுல 50 விதமான பெண்கள் தான் போட்டிடுறாங்க. இப்போ உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி போனோன்னா நல்லா ஞாபகம் இருக்கும். ஒருத்தருக்கு மலையகத்தில் ஒரு பெரிய ஊடகத்திட பின்னணியில் அரசியல் பண்ண வந்தார். அவர் என்ன பண்ணார், பெண்களை அரசியலுக்கு கொண்டு வரேன்னு அங்கேருந்து எங்கட மலையகத்து பெண்களை கொண்டு இங்கே ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி பண்ணார். செலூனுக்கு கொண்டு போகிறாரு, பெடிக்யூர் பண்ணுறாரு, மெடிக்யூர் பண்ணுறாரு, மேக்கப் பண்ணுறாங்க. அதெல்லாம் காட்டி எங்களோட பெண்களை மட்டும் அரசியலுக்கு கொண்டு வரேன்னு ஒரு பெரிய பிக்சரை கொண்டு ரியாலிட்டி ஷோ மாதிரி கொண்டு அரசியல் பண்ண வச்சாங்க.
அத்தனை பேரும் தோத்தாங்க. ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள் இல்லை. ஏன்னா பெண்களை வந்து நம்ம அலங்கரித்து தான் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்குரிய வாய்ப்புகளை நம்ம சரியாக கொடுக்கணும். நீங்கள் மலையகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ மலையகத்தில் கடந்த 5 வருஷத்துக்குள்ளே இப்போ எடுகேஷன் லெவலில் பாருங்கள் பயங்கரமாக உயர்ந்துருக்குது. லோ என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறது, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போகிறது, கேம்பஸ் செலெக்ஷன் நிறைய பேர் வந்துட்டாங்க, இப்போ பாஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் காரணம் இல்லை. நாங்களாக இருந்தாலும் எங்களோட ஒரு ஆட்சி காலத்தில் வந்து நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் நாங்கள் டார்கெட் பண்ணது. ஏன்னா ரோட் வசதி நல்லா இருக்கணும், மற்ற ஃபெசிலிட்டிஸ் வரணும். ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த ஏரியா பிரதிநிதி தான் இவங்களுடைய கல்வியோட முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கணும். எங்களுடைய மக்களோட கல்வி முன்னேற்றத்தை நாங்கள் சரியாக 50 வருஷத்துலேருந்தே ஒரு பிளான் பண்ணி கொண்டு வந்திருந்தோம்னா நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டார்கெட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்தே வந்துடுவாங்க திறமையான ஆட்கள் எங்களோட ஊரை டெவலப் பண்ணுறதுக்கு. நாங்கள் புதுசாக ஆள் தேடி போக தேவையில்லை. அப்படி ஒரு நிலைமை இல்லை. இப்போ இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் என்ன பொறுத்தளவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்போ வந்திருக்க என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கூட நாங்கள் பேசி எங்கள் மக்களுக்குரிய தேவையை தான் நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு பார்ப்போமே ஒழிய திருப்பி அந்த பழையபடி ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸுக்கு போகிறது தான் நாங்கள் விருப்பம் இல்லை. எங்களுடைய விருப்பமும் வந்து மலையகத்தில் கௌரவமான அரசியலை கொண்டு வர்றது தான். அடுத்ததாக மலையகம் சார்ந்த கேள்வியாகவே இருக்கிறது. மலையகத்தில் அத்தியாவசிய தேவைகள், உட்கட்டமைப்பு வசதிகள் அரசாங்கத்தால் கவனிக்கப்படுகின்றதா என்றால் அது கேள்விக்குரிய. மலையக அரசியல் பிரதிநிதி என்ற வகையில் நீங்கள் இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? யுவராஜ், நான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் சொல்கிறேன். அது அரசு சரியாக கவனிக்கிறதான்னு சொல்கிறது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் UN ரிப்போர்ட் இப்போ ரீசெண்ட்லி ஒரு கடந்த 6-7 மாதத்துக்கு முதல்ல நான் பார்த்துட்டு ஒரு அறிக்கை சொல்லுது, மலையகத்துலேயும் தோட்டப்புறத்தில் இருந்த ஒரு பிள்ளை மாமிச உணவு சாப்பிட்றது 3 வீக்ஸுக்கு ஒருக்காகும். அப்போ நீங்கள் நியூட்ரிஷன் லெவலில் நினச்சிக்கொள்ளுங்களேன். எங்களோட மலையகத்தில் இருக்கிற தோட்டத்து நான் சொல்கிறது எஸ்டேட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைங்களோட நிலைமை சரியா? அப்போ இதுக்கு யார் காரணம்? நம்ம இப்போ பொதுவாக எடுத்துக்கொள்ளணும், அது அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கத்தில் வந்து நம்ம ஒரு ஆளை கை குறித்து காட்டையில் அது வெறும் அரசாங்கம்னு சொல்ல முடியாது. அரசாங்கமும் வந்து மலையகத்தில் வந்து மலையக பிரதிநிதி என்ன பிரதிபலிக்கிறாரோ அதுபடி தான் அரசாங்கம் நடந்து கொள்ளும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தெற்குலேயோ இல்லாட்டி நீங்கள் வடக்குலேயோ போய் கேளுங்க, உங்களுக்குள்ளே பிரச்சனை என்னென்னு. தெற்கில் இருக்கவங்க சொல்லுவான் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை, கரண்ட் பிரச்சனை இல்லை, ஆனால் யானை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மலையகத்தில் போய் கேட்டிங்கன்னா தண்ணி பிரச்சனையும் இருக்குது, ரோட்டு பிரச்சனையும் இருக்குது. அதாவது மற்ற மாகாணங்கள்லாம் அந்த பிரச்சனை இல்லாத பிரச்சனை கூட மலையகத்தில் தான் இருக்குது. அடுத்ததாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பிரதிநிதி என்ற வகையில் நீங்கள் எவ்வாறான தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர்கள்? உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாங்கள் தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னால், நான் வந்து பொது தேர்தலையும் போட்டிட்டேன் நூரெலியா மாவட்டத்தில். என்னுடைய பொது தேர்தலில் என்னுடைய கொள்கையாக இருந்தது வந்து மலையகத்தில் வந்து மாற்று அரசியலை உருவாக்கணும். அந்த மாற்று அரசியல் வந்து கல்வியை நோக்கி செல்ல வேண்டும்னு சொல்கிறது தான் எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள். அது எங்களுடைய கட்சி தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய ஆசையும் அது தான். அவரும் எப்பயும் சொல்கிறது தான், நாங்கள் வந்து ஒரு சமூகம் முன்னேறுறதா இருந்தால் எடுகேஷனை கொடுத்தாலே போதும், சமூகம் வந்து முன்னேறணும். சரியான கல்வி கட்டமைப்பை கொடுத்தா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாவட்டத்தில் எஸ்டேட்டில் இருக்கிற ஆள் அப்பர் டிவிஷன்லேருந்து கீழே இறங்கி ஸ்கூல் போகிறதே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. அப்படி இருக்கிற ஆள் வந்து படித்து கேம்பஸ் போகிறவங்க நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் ரெட் கார்பெட்டில் கூப்பிட்டு வந்து அவனை ட்ரீட் பண்ணணும். எத்தனை பேர் என்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க? நன்றி சொல்கிறேன் நான், இந்தியன் கவர்மெண்ட்டால் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்னால ஏதோ நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. அது அவங்க ஸ்பெஷலாகவே தோட்டத்து மக்கள் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்காகவே அவங்க ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செயற்திட்டங்கள் வந்து நான் சொல்கிறேன் அதிகரிக்கணும். சில நேரம் அவங்களுக்கும் விழிப்புணர்வு இல்லை. இந்த மாதிரி புலமை பரிச்சல் திட்டங்கள் இருக்குதான்னு கூட மலையக மக்களுக்கு பெருசாக விழிப்புணர்வு இல்லாத அளவுக்கு தான் அந்த மாவட்டத்தில் அரசியல் செய்த அரசியல்வாதிகள் இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. நான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் வந்து இந்த மாதிரி இருக்கிறது, அரசாங்கத்தால் கிடைக்கிற நன்மைகளை வந்து பகிரங்கமாக நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஒரு ஊடகவியலாளனா நான் எப்பயுமே யோசிக்கிறது வந்து எங்களுடைய செய்திகளை வந்து நாங்கள் மக்களுக்கு நேரடியாக செலுத்தினாலே மக்கள் எடுக்கேட் ஆகிடுவாங்க. அப்போ இந்த அரசியல்வாதிகளோ இந்த இடைத்தரகர்களோ யாருமே இதில் சம்மந்தப்படுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நிச்சயமாக ஒரு தேர்தல் வேட்பாளர் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளர் என்ற வகையில்
ஒரு மாவட்டத்தின் மேயர் அல்லது நகரபிதா எந்தெந்த தகுதிகளை உடையவராக இருக்க வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? யுவராஜ் என்ற பர்சனல் ஒப்பீனியனை சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு அரசியலில் ஒரு தலைவராக வரணும்னா ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவர் வந்து பெரிய எடுக்கேட்டடாக இருக்கணும், இவர் நான் என்ன பொறுத்தவரை அடிமட்ட படிப்பறிவு கூட இல்லாதவர் இருக்கக்கூடாது. ஆனால் தலைமைத்துவத்துக்கு என்ன பொறுத்தளவில் அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து மூளையை யோசித்து வேலை செய்கிறத விட மனசை யோசித்து என்ன மனசாட்சியை யோசித்து அவர் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறதா இருந்தால் அவர் சிறந்த தலைவர்னு நம்புகிறேன். அப்போ மலையகத்தில் கூட மலையகத்தில் உள்ள பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் வந்து ஒரு எடுக்கிற தீர்மானத்தை ஒரு தண்ட மனசாட்சிக்கு ஒரு என்ன சொல்கிறது துரோகம் இல்லாமல் எடுக்கிறான்னு வைங்களேன், அந்த 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 திட்டம் அங்கே எப்பயுமே வெற்றி அளிக்கும் நான் நம்புகிறேன் நான். அதனால் ஒரு தலைவருக்கு வந்து அந்த இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை விட ஒரு சிறந்த மனிதாபிமானம் இருக்கணும். அப்படி ஒருத்தர் தலைவருக்கு பொருத்தமானவர். சொல்லுவாங்க இந்த கட்டாயம் நான் பல்கலைக்கழகம் போயிருக்கணும், அப்படிப்பட்ட தலைவர் தான் வரணும்னு அவசியம் இல்லை. எங்களுடைய கட்சியில் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற நேரம் முதல்ல கேட்டது ஒரே ஒரு வார்த்தை தான், மலையகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்தை இன்னொரு ஆள் படுறதுக்கு நீங்கள் ஆசைப்படுவீங்களா இல்லையா, நீங்கள் பட்ட கஷ்டத்தை தீர்க்கிறன்னு மனசாட்சியில் வந்தீங்கன்னா வாங்க பயப்படாமல். அதுதான் எங்களுடைய நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எங்களோட விண்ணப்பத்தில் இன்டர்வியூ வச்ச நேரம் நுவரேலியில் கேட்ட முதல் கேள்வி இது தான். நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் அவசியம் இல்லை, மலையக மக்கள்கிட்ட அடுத்த 10 வருஷத்தில் யாரும் வந்து மலையகத்திலிருந்து தான் வீட்டு வேலைக்கு ஆள் எடுப்பேன்னு சொல்கிற கதை மாறணும். சரியா? நாளைக்கு மலையகத்திலேருந்து வந்தால் கோட்டாவில் தான் இவங்க பாஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி அந்த மாவட்ட முறையில் அடிப்படையில் தான் இவங்கெல்லாம் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிற வார்த்தை இல்லாமல் போகணும். சரியா? நாளைக்கு பொதுவாக சொல்ல போனால் நாங்கள் தோட்டக்காட்டம் சொல்கிறது பெருமைப்படுறோம், அந்த தோட்டக்காட்டான சொல்கிற அளவுக்கு நிலைமைக்கு இருந்துடக்கூடாது. நாங்கள் அந்த பேரை மாற்றணும், கௌரவமான ஒரு அரசியல் இப்போ நீங்கள் பொதுவாக எடுக்கலாம், எங்களோட தலைவரை வேண்டிய நேரம் போய் பார்க்கலாம். எனக்கு அதுதான் தேவை. நம்ம செலக்ட் பண்ணுற தலைவரை நாங்கள் பார்க்கக்கூடிய ரீச் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கணும். மலையகத்தில் இருக்க எந்த தலைவருடைய வீட்டில் நேரடியாக போய் தலைவரை பார்க்கலாம், அப்படி லேசாக போக இயலாது. ஏதோ ஒரு அதே ஒரு பெரிய போராட்டம் அவங்களுக்கு போய் அவங்கள தலைவரை பார்க்குறதுக்கு. நாங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ண போகிறோம். நீங்கள் வேண்டிய நேரம் எங்களோட தலைவரை கூட தன்னோட பிரச்சனை சொல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் மலையகத்தில். அடுத்ததாக இந்த தோட்டப்புற பாடசாலைகளுக்கான அடிப்படை வசதிகள் குறைவாகவே காணப்படுகின்றன. அவற்றை மேம்படுத்த உங்கள் கட்சியிடத்தில் ஏதேனும் முற்போக்கு திட்டங்கள் உள்ளனவா? அதுக்கு சரியான முறையை வந்து உள்ளூராட்சி தேர்தல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் சம்மந்தப்படக்கூடிய ஒரே ஒரு அரசாங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொன்னால் உள்ளூராட்சி மன்றம் தான். இப்போ நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், உள்ளூராட்சி மன்றத்தில் நாங்கள் வந்து இருக்கிற பாடசாலைகளையே சரியான முறையில் வந்து, அதாவது குவாலிஃபைட் டீச்சர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, சும்மா அரசியலுக்காக விண்ணப்பம் கூறி எடுத்து வந்த டீச்சர்ஸோ, அதே நம்ம மலையகத்தில் அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. மலையகத்தில் வந்து ஆசிரியர் பற்றாக்குறை ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ரிசர்ச்சை பார்த்தீங்கன்னாலும் ஆசிரியர் பற்றாக்குறை ரொம்ப இருக்கும். சிலர் வந்து எடுத்தாலும் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆசிரியர் பற்றாக்குறையினாலேயும் அங்கே ஒரு எடுகேஷன் பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து உள்ளூராட்சி மன்றத்தில் இந்த உள்ளூராட்சி மன்றம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா முதல்ல வந்து பாடசாலைகளில் இல்லாட்டி, அப்படி ஆசிரியர்கள் சரியாக நியமிக்க முடியாட்டியும் நாங்கள் அதாவது தனியார் துறையோடு சேர்ந்து சரி, நாங்கள் வந்து அந்த எஸ்டேட்டில் உள்ள மொண்டிசூரிஸும் சரி, சபைக்கு சொந்தமான மொண்டிசூரிஸும் சரி டெவலப் பண்ண பார்க்கணும். அது அதை என்ன சொல்கிறது, தமிழ் லாங்குவேஜ் சேர்த்து இங்கிலீஷையும் படிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆரம்ப கல்வியை உருவாக்கணும். அந்த கல்வி தற்போது மலையகத்தில் எங்கேயுமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஆரம்ப பாடசாலைகளை பார்த்தீங்கன்னா அதுவும் பயங்கர கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்ததாக அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார். அதாவது மலையகத்தில் பட்டதாரி ஆசிரியர்களோ அல்லது தரம் நிறைந்த ஆசிரியர்களோ குறைவாக இருக்கின்றார்கள். இதனால் இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை கொண்டு வருவதாக திட்டம் ஒன்று இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதை நான் எவ்வாறு பார்க்கணுன்னா, அவரோட அரசியல் ஞானம் அவ்வளவு தூரம் அவ்வளவு தரமட்டமாக இருக்குதுன்னு தான் சொல்ல இருக்குது. வேறு என்ன இருக்குது?
இப்போ இது ஒரு சொல்யூஷனாக இந்தியாவிலேருந்து டீச்சர்ஸை கொண்டு வராங்க. அவங்க என்ன அவங்க எங்களுடைய கரிக்குலத்தையும் அவங்க படிப்பிக்க போகிறாங்க, அதுக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் இருப்பாங்களா? மலையகத்தில் ஒரு சிரிப்பாத கல்லூரியில் போய் பார்க்க மாட்டாரா? அவருக்கு நான் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது சிரிப்பாத கல்லூரியில் போய் பார்க்க சொல்லுங்கள். எங்கள்கிட்ட மலையகத்தில் இருக்கிற எத்தனை பேர் அங்கே டீச்சிங்கில் இருக்காங்கன்னு. டீச்சிங் செஞ்சு வீட்டில் வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? அவருக்கு அப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று வேணும்னா சொல்லுங்கள், நான் தேடித்தாரேன். மலையகத்தில் வந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. அதுக்காக ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆசிரியர்கள் வீட்டில் இருக்காங்க, பார்ட் டைம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு பத்திரிகைகளுக்கு ஃப்ரீலான்ஸை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிராஜுவேட் ஆகினதுக்கு அவங்களுக்கு வேலையை சரியாக கொடுக்க வேணாமா? கொடுத்துட்டு இல்லையா பற்றாக்குறையை பற்றி பேசணும். இதற்கு உங்களிடத்தில் ஏதேனும் தீர்வுகள் இருக்கின்றனவா, அல்லது கட்சி என்ற ரீதியில் பொதுஜன பெரமுனவில் இது குறித்து ஏதேனும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றனவா? நான் இது வந்து எங்களுடைய தேசிய அமைப்பாளரோட நான் இது சம்மந்தமாக கலந்துரையாடுன்னு அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ராம் நீங்கள் வந்து நாங்கள் கெதர் பண்ணுவோம், இந்த இப்படி பற்றாக்குறையாக இருக்கிறவங்களும் சரி, கிராஜுவேட்டாக இருந்து சரியான வேலை கிடைக்காத தரவுகளை வந்து நாங்கள் ஒரு டேட்டா பேஸாக வச்சுக்கொள்ளும். சரியா வச்சுக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ நீங்கள் இப்போ நம்ம உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் நம்புகிறோம். நூரெலியா மாவட்டத்தில் பெரும்பான்மையான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அதை வந்து நாங்கள் அது ப்ராப்பராக செய்வோம். அது அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆரம்ப பாடசாலைகளில் எத்தனை பேர் வேக்கன்சிஸ் இருக்கோ அவங்கள வந்து சரியாக நாங்கள் இந்த அரசியல் அதை என்ன சொல்லுவோம் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் கொடுக்குற மாதிரி இல்லாமல் சரியாக தேர்ந்தெடுத்து கொடுப்போம். ஏன்னா ஆரம்ப கல்வியை வந்து சரியாக கொடுத்தா ஒரு சமுதாயம் நல்லாவே வளரும். இந்த ஆரம்ப கல்வியை ப்ராப்பராக போகாதனால தான் எங்களோட சமுதாயம் வந்து இன்னியும் இப்படி இருக்குது. இல்லாட்டி எங்களோட சமுதாயத்தை எவ்வளோ முட்டாளாக்குனாங்க அரசியல்வாதிங்க. இந்தியா சினிமா துறையில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து ஆட வச்சா ஓட் கிடைக்கும்னு நம்பி ஆட வச்சவங்களும் இருக்காங்க நம்மளோட அரசியல்வாதிகள். ஏன்னா அவ்வளோ தூரம் ஆக்கள் முட்டாள் இல்லை. கடைசியில் என்ன ஆச்சு? சிலர் வந்து ஃபுட்போட்டில் தான் ஏறி போனாங்க பார்லிமெண்ட்குள்ளே. ஏன்னா மக்கள் இப்போ முட்டாள் இல்லை. மக்கள் முட்டாளால் இப்போ வந்து நாங்கள் மக்களை வந்து தெளிவுபடுத்தினாலே போதும். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளையின் பின் மீண்டும் கலந்துரையாடுவோம். அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேயர்களே, இன்றைய நெற்றிக்க நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் பொதுஜன பெரமுனவின் நூரெலியா மாவட்ட தமிழ் பிரதிநிதி கருப்பையா ராமகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து பேசுவோம். அந்த வகையில் மலையகத்தில் வீதி அபிவிருத்தி மற்றும் பெண்கள் வலுவூட்டல் உள்ளிட்ட விடயங்களில் ஏதேனும் புதிய திட்டங்களை வைத்துள்ளீர்களா? யுவராஜ் அவர்களே, எங்களுடைய ஆட்சியிலேயே நாங்கள் வந்து ரோட் ஸ்ட்ரக்சர்லாம் மலையகத்தில் நல்லாவே செஞ்சிட்டோம். அதாவது பிரதான வீதிகளை இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் போகலாம். அது நன்றி செலுத்தணும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். இருந்தும் மலையகத்தில் உள்ள எஸ்டேட் ரோட்ஸ் வந்து இப்பயும் பிரச்சனையாக தான் இருக்குது. அதுவும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் மலையகத்தில் எஸ்டேட்டில் வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய லீடர்ஷிப்பில் தான் நாங்கள் கான்க்ரீட் பண்ணோம் ரோட்டெல்லாம். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண கான்க்ரீட் ரோட்ஸ் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் மலையகத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, ஆனால் இப்போ கடந்த 15 வருஷங்களாக சீரமைக்காத பாதைகள் அப்படியே தான் கிடக்குது. ஸோ அதுங்களை நாங்கள் சீரமைக்கணும். இப்போ நீங்கள் திட்டமாக கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டால் அதுக்குரிய வளங்கள் இருக்குது. நாங்கள் கட்டாயம் அந்த ரோட் ஃபெசிலிட்டிஸை செஞ்சே கொடுத்துருக்கணும். ஏன்னா கடந்த பொது தேர்தலில் நான் போகிறேன்னு நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். போகிறவங்கலாம் வந்து மலையகத்தில் எஸ்டேட்டில் இருக்க நம்ம தமிழவங்க என்ன தான் இப்போ கேட்பாங்க, நம்ம டாக்டர் என்ன தான் சொல்லுவாங்க, இங்கே அரசியல் பண்ணுறது ரொம்ப இங்கே நம்ம அரசியல் பண்ணுவாங்க. கொழும்பில் பெரும்பான்மையாக சொல்லுவாங்க அப்பிட்ட முகத்து தென்னி, இல்லாட்டி எங்களுக்கு என்ன தருவீங்க. அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சார் நீங்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை, இந்த ரோட்டை செஞ்சுட்டாங்க. மேலேருந்து பீலியில் தண்ணி வருது, அதுக்கு சரியான ப்ராப்பராக இல்லை, எங்களுக்கு ஒரு அதை சேமிக்கிறதுக்குரிய ஒரு இதை தாங்க என்னது, அதெல்லாம் பொதுவாக தான் அவங்க கேட்பாங்க. தனிப்பட்டதாக யாரும் கேட்க மாட்டாங்க. மலையகத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து பொது பிரச்சனை தான். அங்கே இருக்கிற மக்களும் வந்து பொதுவாக பிரச்சனையை கேட்பாங்களே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. அவங்களோட அடிப்படை தேவைகளை நீங்கள் சரியாக பூர்த்தி செஞ்சாலே அவங்களுடைய வேலைகளை அவங்க செஞ்சு கொள்வாங்க. பெண்கள் அபிவிருத்தியை பற்றி பேசுகிறீங்க நீங்கள். பெண்கள் அபிவிருத்தியை பேசுகிறது வந்து பொதுவாக இலங்கையில் என்ன பொறுத்தவரை வந்து அது இலங்கை பூரா சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று. அது எப்படி அரசாங்கம் வந்து தேர்தல்லையும் ஒரு பர்சன்டேஜ் வந்து பெண்கள் கேட்கணும்னு வருதோ அதே மாதிரி அனைத்து துறைகள்லையும் வந்து அந்த இம்ப்ளிமெண்ட்டை வந்து அரசு துறையாக வழங்கினா தான் பெண்கள் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இல்லாட்டி பெண்களில் அது என்ன சொல்கிறது, அவங்க சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம ஊடகத்துறை எடுப்போமே, ஊடகத்துறை எடுத்திங்கன்னா ஊடகத்துறையில் எத்தனை பெண்கள் வராங்கன்னு பாருங்கள். அதுலேயும் நான் ஸ்பெஷலாக இருக்க விளையாட்டு ஊடகத்துறை அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, சவுதி அரேபியாவில் கூட பெண் ஃபீமேல் ஸ்போர்ட் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஆனால் இலங்கையில் வந்து தேடுறது கூட கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களும் முன் வரணும். அவங்களும் முன் வந்து, ஏன்னா இது வந்து யாருக்கும் எழுதி வச்ச சொத்து இல்லை, சரியா? அவங்க அந்த வாய்ப்புகளை அவங்களும் எடுக்கணும். அந்த என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நம்ம நாட்டில். அது நம்ம விழிப்புணர்வை கொடுக்கணும். மேலும் விழிப்புணர்வை கொடுத்தா தான் சரி வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. அடுத்ததாக இந்த மலையக மாணவர்களுக்கு தொழில்நுட்ப வசதிகள் இல்லை அல்லது தொழில்நுட்ப பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள மிகவும் சிரமப்படுகின்றனர். இதற்கு உள்ளூராட்சி சபைக்கு பெரும்பாலும் பொருந்தும். அதாவது உள்ளூராட்சி சபையின் ஊடாகத்தான் இந்த செயற்பாடுகள் அல்லது மாணவர்களுக்கான தொழில்நுட்ப வசதிகள் கொண்டு செல்லப்படுகின்றன. ஏன் அந்த மாணவர்களுக்கு இவற்றை கொண்டு சேர்க்க முடியாமல் உள்ளது? நல்ல கேள்வி யுவராஜ். தொழில்நுட்ப வசதின்னு சொன்னால் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு வைக்கலாம், நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ்னு வைக்கலாம். ரெண்டாக பிரிப்பையுமே நம்ம இப்போ வந்து எந்த ஒரு துறையிலையும் வந்து உங்களுக்கு ஐடி நாலேஜ் இல்லாட்டி செய்யவே முடியாது. அந்த ஐடி நாலேஜ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பாடசாலைக்கு நேரடியாக போகணும்னு கனவு கண்ட ஒரே ஒரு தலைவர் வந்து எங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள். மஹிந்த உதயம் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அனைத்து தேசிய பாடசாலையில் நிறுவன இதுவும் அவருக்கு தான் போய் சாரும். மலையகத்தில் உள்ள அனைத்து தேசிய பாடசாலையில் போய் பாருங்கள், அவர் கட்டின அந்த இது தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளூராட்சி மன்றத்தால் யுவராஜ் நாங்கள் அதை கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் வந்து அதை டார்கெட் பண்ண வேண்டியது வந்து டெக்னிக்கல் காலேஜ் மூலயமா. இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்படி இந்திய அரசாங்கம் அதுக்கு எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறதுக்கு முன் வராங்க. நாங்கள் அதை சரியாக ப்ரோக்ரெசிவாக யோசிக்கிறதா என்ன நம்ம செய்யணும். இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து உள்ளூராட்சி மன்றத்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும் சொல்கிற ஒரு சரியான ப்ரொப்போசல் நாங்கள் கை வச்சோன்னா, அவங்களுக்கு கொடுத்தோன்னா கட்டாயம் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்திய அரசாங்கம் இதுக்கு எங்களுக்கு பெரிய அளவு உதவி பண்ணுவாங்க. எங்களுடைய இப்போ அரசாங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் திட்டங்களை கொண்டு வரலாம். அடுத்ததாக மலையகத்தை பொறுத்தவரை இந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி மலையகத்தில் சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. அதனை தடுக்க ஏதேனும் வழிமுறைகள் உள்ளனவா உங்களது வேலை திட்டத்தில்? சட்டவிரோதமான மது தயாரிப்புன்னு சொல்கிறது யுவராஜ் இலங்கையில் எல்லா பகுதியிலும் இருக்குது. நீங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பேசுகிறது எந்த ஒரு இப்போ தேசிய தொலைக்காட்சியை பார்த்தாலும் அந்த நியூஸ் வரும். அது மலையகத்துலேயும் இருக்குது. மலையகத்தில் மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மலையகத்தில் வந்து இப்போ இருக்கிற சமுதாயம் வந்து மது பழக்கத்துக்கு இப்போ நீங்கள் கடந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல்ல பெர்சன்டேஜ் பாருங்கள், அந்தளவுக்கு இப்போ இல்லை. ஆரம்பத்தில் இருந்தவங்க வந்து அதை என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்தை அப்படி தானே மாற்றி வச்சுருந்தாங்க. வாக்கு போடுறவனுக்கும் சாராயம் கொடுத்து வாக்கு போட்ட கலாச்சாரம் தானே மலையகத்தில் இருந்தது. அது இப்போ மாறிட்டு வருது. நாங்கள் அதையும் வந்து சரியான அவேர்னஸை கொடுத்தா தான் சரி வரும். பாடசாலைகளிலிருந்தே ஒரு அவேர்னஸை கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் பொது தேர்தலில் போட்டியிட போகிற நேரம் ஒரு நபர், அதுவும் மலையகத்தில் சார்ந்த ஒரு நபர் எனக்கு சொல்கிறாரு, எதுவுமே பண்ண தேவையில்ல ராம், நீங்கள் பெரிய கேம்பெயினெல்லாம் பண்ண தேவையில்ல, ஊர் தலைவர்களோட லிஸ்ட் எடுங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சரி ஒரு தொகை பணத்தையும் மதுபானத்தையும் கொடுத்தாலே வாக்கு எடுத்துக்கொள்ளலான்னு. அப்போ நான் சும்மா யோசித்து பார்த்தேன், எந்த அளவுக்கு எங்களை அப்போ அவரும் எனக்கும் சொல்கிறாரு, நானும் அந்த பிரதிநிதி தானே. நான் சொன்னேன், அந்த அரசியல் கலாச்சாரத்தை இல்லாமக்கத்தான் நாங்களே அங்கே போகிறோம். எனக்கு அப்படி ஒரு வாக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தளவில் இப்போ வர இளைஞர் சமுதாயத்துக்கு சொல்லணும், நீ வந்து தலை நிமிர்ந்து இருக்கணும்னா இந்த வேலைகளை செஞ்சாலே நம்ம தலை நிமிர்ந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எடுகேஷன் அவேர்னஸை கொடுத்தாலே எனக்கு போதும். இப்போ நாங்கள் படுற கஷ்டம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு அறுவடையாகும். அந்த நேரம் எங்களோட சமுதாயத்துக்கு எவனும் வந்து கேள்வி கேட்க முடியாது, அவங்க வந்து எந்த இடத்துலையும் தலை குனியறதுக்கு வாய்ப்பும் வராது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மது பழக்கத்தை இதாகிறது வந்து பொதுவாக தேசிய மட்டத்தில் செய்ய வேண்டிய ஒன்று. நானும் எதிரானவன் அதுக்கு. அதனால நாங்கள் முடிஞ்சளவு எடுகேஷன் கொடுப்போம். ஏன்னா நீங்கள் மலையகத்தை எடுத்தாலே வந்து அதுதான் சொல்லுவாங்க, 6 மணி பட்டாலே இவர் அதுக்கு தான் போகிறார். அந்த மைண்ட் செட்டே மாற்றணும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இப்போ இருக்கிற இளைஞர்கள் அங்கே மது பழக்கத்தில் வந்து அவ்வளவு ஆர்வம் காட்டுற ஒரு சமுதாயமாக இப்போ இல்லை. இதை நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்ல இருந்தீங்கன்னா அதை விட எவ்வளவோ குறைஞ்சிருச்சு.
இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மது பழக்கத்தில் பழகப்பட்டவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்த அந்த என்ன சொல்கிறது வயசானாக்கள் தான் அதில் மட்டும், இளைஞர்கள் அதில் அந்த விதத்தில் கொஞ்சம் எவ்வளவோ குறைஞ்சிட்டாங்க மலையகத்தில். நீங்கள் சொல்வதை போன்று இந்த மது சட்டவிரோத மதுபானங்களை ஒழிப்பது தேசிய மட்டத்தில் இருந்து செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் வீட்டில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த தேசிய மட்டத்தில் செய்வதற்கு முன்னர் இந்த செயற்பாடுகளை உள்ளூராட்சி சபைகள் இல்லாட்டி பிரதேச சபைகளிலிருந்து ஆரம்பித்தால் சிறப்பானதாக இருக்கும் அல்லவா? கட்டாயம். அதை தான் உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் வந்து அவங்களுக்குரிய ப்ராப்பர் அவேர்னஸ் கொடுக்க போகிறோன்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா உள்ளூராட்சி மன்றத்தில் சரி, அந்த உள்ளூராட்சி மன்றத்திலே எங்கனைக்குமே பார் போடக்கூடாது இன்னொரு சட்டத்தை கொண்டாங்கன்னா, அங்கே நான் தலைவராக வந்தேன்னா ஒரே கேன்சல், எந்த ஏரியாவில் பண்ண இயலாது, இல்லை பார் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இல்லை, நான் சொல்கிறேன் அப்படி சொல்லலாம், ரைட். ஆனால் இது வந்து தேசிய மட்டமாக வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் நினச்சா ஏன் முடியாது, கேன்சல் பண்ணலாம். இல்லாட்டி அது ஒரு என்ன சொல்கிறது, மது எடுக்கிறது வந்து தங்களுடைய விருப்ப பேரில் இருக்கனால அரசாங்கம் வந்து அதுக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு பிஸ்னஸ் பண்ண வைக்குது. இவங்க இதை பைபாஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது. அதையும் வந்து சரியாக டேக்கிள் பண்ணால் இல்லாமல் ஆக்கிடலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் உள்ளூராட்சி மன்றத்தை நாங்கள் கைப்பற்றணும்னு சொன்னோன்னா, எங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்தில் அந்த மாதிரி இல்லீகல் வேலை நடக்கிறதுக்குன்னா எந்த இடத்துலையும் நாங்கள் வாய்ப்பு வலிக்கவே மாட்டோம். அதே போல் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் தொழிலாளர்கள், மலையகத்தில் சிறுவர் தொழிலாளர்கள் என்று கூறும்போது பெரும்பாலும் சாதாரண தர பரீட்சைக்கு பின்போ அல்லது அதற்கு முன்பே பாடசாலைகளிலிருந்து விலகி சிறுவர் தொழிலாளர்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இதற்கு ஏதேனும் திட்டங்கள் உள்ளனவா உங்களது செயற்பாடுகளில்? இதுக்குரிய திட்டங்களை வந்து நான் பொது தேர்தலில் போட்டிடுற நேரமே நான் அதை தான் மெயினாகவே நான் ப்ரெசன்ட் பண்ணேன். இந்த எடுகேஷன் லெவலில் எடுகேஷன் நாங்கள் எப்படி எடுகேஷன் லெவலில் கூட்டுறதுனால நாங்கள் எப்படி ஒரு மக்களோட வாழ்வாதாரத்தை கூட்ட முடியும்னு. நீங்கள் இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தை எடுத்திங்கன்னா அது மலையகத்தில் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அது என்ன சொல்கிறது, அம்மா 2 பேரும் எஸ்டேட்டுக்கு போன பிறகு பிள்ளையை வச்சுட்டு போகிற பிள்ளைக்கு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. நான் இந்த மாதிரி 1000 கதை உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு கதை நான் கேட்டுட்டேன் நான் இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு. இதுக்கும் ஒரே ஒரு வழி வந்து நாங்கள் சரியாக நாங்கள் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு கொழும்புல இருக்க ஒரு பிள்ளைக்கு எடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா குட் டச் பேட் டச்னா என்னென்னு தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு எடுகேஷன் இருக்குது. குட் டச் பேட் டச்னு என்ன சொல்லி கொடுக்குறது. மலையகத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் தான் நாங்கள் யோசித்தோம், நாங்கள் ஆட்சிக்காக நான் இதனால் பிரதிநிதித்துவப்படுத்தி உள்ளே போனால் சரியா, நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லையும் சரி இது சம்மந்தமாக எடுகேட் கொடுக்குறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. உதாரணமாக நீங்கள் எடுத்திங்கன்னா UN கிட்ட கூட நாங்கள் வந்து இப்போ எங்களால் செய்ய முடியுது என்னது, எங்களுக்கு தெரிஞ்சவங்கள போய் நாங்கள் ரீச் பண்ணி இந்த மாதிரி எடுகேஷனை கொடுத்தா ஒரு பிள்ளைக்கு காலையில் நடந்துச்சுன்னா அந்தியில் வரக்குள்ள பிள்ளையே சொல்லிடும் இது தான் நடந்துச்சு எனக்குன்னு. அதுக்கு சரியான ஒரு தண்டனையோடு நம்ம பின்னாலே போய் அதை முடிச்சோன்னு சொன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்க வயசானவங்க செஞ்சாங்க. எனக்கு ஒரு பேரன் சொல்கிறாரு, தம்பி அவருக்கு அடிக்கவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அவர் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. நான் சொன்னேன் சரி வராது, நாங்கள் போலீஸுக்கு போகிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். பிள்ளை வந்து சொல்கிற வரைக்கும் தெரியாது. அந்த பிள்ளைக்கு அந்த எடுகேஷன் கிடைச்சனால தான் அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சு. மலையகத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு நாங்கள் அதை கொடுத்தாலே போதும். ஏன்னா அதை வந்து நாங்கள் எல்லாத்துக்கிட்டே இருந்து CCTV வச்சுக்கிட்டு இருக்கலாது, அதை பிள்ளையை நம்ம எடுகேட் பண்ணணும். அதை தான் நாங்கள் அதை தொடங்கிட்டோம். இப்போவே நாங்கள் தொடங்கிட்டோம். எஸ்டேட்டில் வந்து சில எஸ்டேட்டுங்க நாங்கள் எடுத்து அவங்களுக்கு வந்து அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸுங்களுக்கும் வந்து இந்த குட் டச் பேட் டச் சொல்கிற ஒரு கேம்பெயினை கொண்டு போகிறோம். அது பிள்ளைக்கு எடுகேட் ஆட்டானா அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணோன்னா இன்னொரு 5-10 வருஷத்தில் அந்த பிரச்சனையும் குறைஞ்சிரும். நிச்சயமாக சிறந்த ஒரு திட்டம். மலையகத்தில் தற்பொழுது தமிழ் பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு அரசியல் பிரதிநிதி என்ற வகையில் இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? தமிழ் பிரதிநிதித்துவம் குறையிறதுன்னு சொல்கிறத விட மலையகத்தில் வந்து அரசியல் இன்ட்ரெஸ்ட் தான் குறைஞ்சிட்டு போகுது.
ரைட்டா? ஏன்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் நாங்கள் ஒரு சிலர் நீங்களே நான் சொன்னேன், நான் என்னுடைய பிரதேசத்தில் பெண் வேட்பாளர்கள் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா நான் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்ற ஒரு தேவை இருந்தது. சில வீட்டுக்கு போகிறனால அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏன் பிள்ளைக்கு எதுக்கு அரசியல்? ஏன்னா அவங்க பார்த்த மலையக அரசியலில் வந்து மலையக தலைவர்களை பார்த்து தான் அவங்க யோசிப்பாங்க, அட என் பிள்ளை எதிர்காலம் இப்படி தான் போகுதுன்னு. அந்தளவுக்கு தான் மலையக அரசியல் இருந்துச்சு. நாங்கள் வந்து சரியாக இந்த என்ன சொல்கிறது, எங்களோட மலையக இளைஞர்களுக்கோ, அதுவும் நாங்கள் இப்போ செய்கிறோம், இந்த லீடர்ஷிப் ஒர்க் ஷாப் செய்கிறதுல, லீடர்ஷிப் ஒர்க் ஷாப்பில் செய்கிறதுலே நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு சொல்கிறது வந்து, எங்களை மலையக சொந்தங்களுக்கு குறை சொல்லாதீங்க, அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு குறை சொல்லாதீங்க. நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்களே, நாங்கள் நாடு திருந்துறதா இருந்தால் நம்ம அதை வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும்னு, நாங்களும் அதே தான் ஸ்லோகனாக கொண்டு போகிறோம். நீங்கள் முன்னுக்கு வாங்க, அரசியல் பண்ணுங்கள். நீங்கள்லாம் அதிகமாக வார நேரம் இந்த இந்த சாக்கடை அரசியல் வந்து சும்மாவே பில்லாமல் போயிடும். நீங்களும் பாய்ந்து பின்னுக்கு போக இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த என்ன சொல்கிறது, சரியாக சிங்களத்தில் சொன்ன இந்த தெகாய் பண்ணாய் பொலிட்டிஷியன்லாம் முன்னுக்கு வரத்தான் செய்வாங்க. நாங்கள் முன் வரத்துக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஆக்களுக்கு, இப்போ நான் அப்படி தானே ஒவ்வொரு ஆக்களை தேர்தலில் போட்டியிட கொண்டு நான், அவங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ரைட்டா அண்ணன் நீங்கள் சொல்கிறனால நாங்கள் வரோம், நீங்கள் நான் சொல்கிறனால மட்டும் வராதிங்க, நீங்கள் மலையகத்துக்கு மாற்றம் கொண்டு வரத்துக்காக வாங்க. அடுத்ததாக மலையகத்தில் இப்பொழுது அல்ல, அன்றைய காலகட்டத்திலிருந்து தீவிரமாக உள்ள ஒரு பிரச்சனை இந்த சம்பள பிரச்சனை. சில கட்சிகள் 2350 ரூபாவை நாட்சம்பளமாக கோரியிருந்தன. சில கட்சிகள் 2000க்கு மேல் இருந்தாலே போதும் என நிலைப்பாட்டில் இருந்தன. இது இவ்வாறு இருக்கையில் அண்மைய வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 1700 மலையகத்துக்கு மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு நாச்சம்பளமாக தருவதாக தனது பாதீட்டில் குறிப்பிட்டிருந்தார். இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஜனாதிபதி அவர்கள் சொன்னது வரவேற்கத்தக்கது. ஆனால் அவரும் அதை நல்லா டிசைட் பண்ணி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்பள பிரச்சனை வந்து வெறுமனே அரசாங்கம் மட்டும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அல்ல, கம்பெனி தோட்ட உரிமையாளர்களும் சேர்ந்து எடுக்கக்கூடிய தீர்வு. இந்த தீர்வை மலையக அரசியலில் உள்ளவங்க வந்து, அவங்களுடைய மலையக அரசியல்வாதிகளும் இந்த கம்பெனி ஓனர்ஸுங்களும் வந்து ரெண்டு பக்கமும் இழுப்பறியாக அவங்களுக்கு தேவையான நேரம் அவங்க விருப்பப்படி செஞ்சுருந்தால் இந்த நிலைமையில் மக்களுடைய சம்பள பிரச்சனை இருக்குது. இவங்க இதில் தலையிடாமல் இருந்தாலே இந்த முறை இப்போ இருக்கிற நிலைமையில் சரியாக கூடி வந்துருந்துச்சுன்னா இப்போ தற்போதைய 1700 சம்பளம் மலையக மக்கள் சும்மாவே கிடச்சிருக்கும். தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக மட்டும் மலையகத்திலிருந்து மக்களை கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தோட்ட முதலாளிகளோட இணக்கப்பாடு வந்த பிறகு அதை மறந்துடுவாங்க. நீங்கள் எத்தனை போராட்டங்களை பார்த்துருப்பீங்க, அரசியல்வாதி கூட்டி வருவாங்க, வார மக்களுக்கு எதுக்கு வாரன்னு கூட தெரியாது. இதை இப்போ அரசாங்கத்தோட நேரடியாக இப்போ எங்களுடைய ஆட்சி காலத்துலேயும் சரி, மலையகத்தில் கூட்டணி கட்சிகளாக இருந்தாங்க, மக்கள் பிரதிநிதிகள் வந்து பேசலாமே, பேசி இது ஒரு என்ன சொல்கிறது, இது இந்த லோ ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வந்துடணும். நம்ம வந்து சட்டத்தை மீறி எந்த ஒரு செயற்பாடும் செய்ய முடியாது. ஏன் யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இது ஒரு டேபிளுக்கு கொண்டு எஸ்டேட் ஓனர்ஸையும் அரசாங்கத்தையும் கொண்டு ஒரு இடத்துல பேசினா அந்த பிரச்சனை டக்குன்னு முடிஞ்சிடும் தெரியும். அப்படி முடிஞ்சால் அங்கே செய்கிற அரசியல் வாதிகள், அதாவது இப்போ ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியனுக்கு வேறு பேசுகிறதுக்கு ஒன்றும் இருக்காது. டாலரில் பில்லான் டிரான்சாக்ஷன் டாலரில் நடக்குது. யுவராஜ் உங்களுக்கு தெரியுமா, ஆக்ஷன் இங்கே நடக்குது, டீ ஆக்ஷன் நடக்குது. டீயே வளராத துபாயில் நடக்கிறதெல்லாம் எதில், டாலர் டிரான்சாக்ஷனில் நடக்குது. எங்கட மக்களுக்கு இன்னும் லோக்கல் கரன்சியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த 3 வருஷத்துக்கு முதல்ல இருந்த டாலர் ரேட்டாக இப்போ இருக்குது. ஏன் இந்த சம்பள பிரச்சனை அப்போ இப்படி ஈடுபடுது? அப்படியே பாதி இல்லையா டாலர் கூடி இருக்குது. அப்படி பார்த்தாலும் அந்த நேரம் 1000 ரூபா கிடைச்ச சம்பளம் கிடைச்சவங்களுக்கு டபுள் பார்த்தாலும் இப்போ 2000 கிடைச்சிருக்கணுமே. அப்போ யார் மேலே தப்பு? அரசியல்வாதிங்க அங்கே போவாங்க, பேசுவாங்க, முதலாளிமார்களோட சரியான பிறகு வாங்க வேண்டியது வாங்கின பிறகு சத்தம் போட வீட்டுக்கு வந்துடுவாங்க. மக்கள் நல்லா நினச்சி போராடி இருந்தால் இந்த நேரத்துக்கு 2000 கூட வந்திருக்கலாம் சம்பளத்துக்கு. அடுத்ததாக இந்த மலையகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் பேசப்படுகின்ற விடயங்களில் இந்த தனி வீட்டு திட்டம், மாடி வீட்டு திட்டம், காணி உரிமை என ஏராளமான கதைகள்
இருக்கின்றன. இவை வெறும் அரசியல் வாக்குறுதிகள் என மக்களிடத்தில் ஒரு பரவலான கதை இருக்கிறது. இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? யுவராஜ் அவர்களே, இது வந்து என்ன சொல்கிறது, இந்த உள்ளூராட்சி மன்ற கேள்வியாக, உள்ளூராட்சி மன்றத்தால் நம்ம செய்யக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் இதுக்கு சரியான ஒரு சொல்யூஷனை எங்களுடைய ஆட்சி வந்தால், எங்களுடைய தேசிய அமைப்பாளர் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் நாங்கன்னா வீடு கட்டி கொடுக்க மாட்டோம். நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? அவர் வந்து என்ன சொல்கிறது, காணி உரிமை தான் முக்கியம். எங்களுடைய ஆட்சியில் எங்களோட ஜனாதிபதி வந்தார்னா மலையக மக்களுக்கு காணி உரிமை கட்டாயம் கிடைக்கும். வீடு கட்டி கொடுக்கறது கூட தேவையில்லை. எங்களோட மலையக மக்களுக்கு நீங்கள் காணி உரிமையை கொடுத்தாலே அவங்களே சம்பாரித்து கட்டிக்கொள்வாங்க. ஏன்னா அதாவது அவங்க சம்பாரித்து கட்டிக்கொள்வாங்கன்னு சொல்கிறதுக்கு மீன் பண்ணுறது என்னென்னா, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். வீடை கட்டி கொடுக்குறாங்க, ஒரு 10 பர்ச்சஸோ 6 பர்ச்சஸோ இல்லை 10 பர்ச்சஸோ ஒரு காணியை கொடுத்துட்டோம்னா நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கன்னா நம்மளோட மக்கள் கட்டுறதுக்குரிய இதில் தான் இருக்காங்க. எப்படி சார் இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும் காணி உரிமை தங்களுக்கு உரிமையாக இருக்குன்னு. இது நாங்கள் என்ன தான் வீடை கட்டி கொடுத்தாலும் காணி உரிமை இல்லையே. காணி உரிமை இப்போ இந்த நேரத்தில் பேசுகிறாங்க, கடந்த 50 வருஷமாக காணி உரிமை கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எங்களுடைய அரசியல்வாதிகளோட திறன் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்களேன். காணி உரிமை எடுத்து கொடுக்குறது என்ன பிரச்சனை? அரசாங்க காணியில் பிரித்து காணி உரிமையை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது? கேட்டால் சொல்லுவாங்க எஸ்டேட்டில் வந்து ப்ரைவேட்டுக்கு தான் அதாவது உரிமை இருக்குதுன்னு. அந்த எஸ்டேட்டையும் வந்து குத்தக முறையில் தான் அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வாங்கியிருக்காங்க. இது சரியான முறையில் ஒரு திட்டத்தை கொண்டு போன அரசாங்கத்தை ப்ரெஸ் பண்ணுனா இல்லை, அந்த எஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம் தானே ஒரு குறிப்பிட்ட பர்ச்சஸ்க்குரிய காணியை, அந்த காணியை வீடை கட்டாமதே அவங்களுக்கு உரிமையை கொடுத்துரும். சரியா? உரிமையை கொடுத்துட்டு எங்களுடைய ஆட்சி காலத்தில் பற்றி நான் பேச போகிறேன். சரியா? வீடை நாங்கள் இந்தியன் அரசாங்கத்தோடையோ இல்லாட்டி எங்களுடைய ஆட்சியில் பாதிட்ட கிராண்ட் சரி இது பண்ணி வீடை கட்டி இப்போ எல்லாத்தையும் சும்மா கொடுக்கக்கூடாது. வீடை கட்டிட்டு அவங்க அதுக்குரிய நிலைமையில தான் மக்கள் இருக்காங்க. அவ்வளோ தூரம் நம்ம மக்கள் விழுந்தெல்லாம் போயில்லை. அவங்களுக்கு வீடு கட்டினா அவங்களுக்கு ஒரு பேங்க் லோனையோ ஏதோ கொடுத்தா அவங்க அப்படியே கட்டி போயிடுவாங்க. எக்காரணம் கொண்டும் கொடுக்குற வீட்டை வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கூட விற்க இல்லாத மாதிரி ஒரு சட்டத்திட்டங்களுக்குரிய முறையில் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அதையும் செய்யணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு அது முக்கால்வாசி பேருக்கு அதுக்கு பிரயோஜனம் தெரிஞ்சதுக்கு ஒரு சிலர் வந்து அதை ஒரு 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 இதாக தான் பார்ப்பாங்க, பொருட்டாக தான் பார்ப்பாங்க. அப்படி என்றால் மலையக மக்களுக்கு வழங்கப்படும் வீடுகளை இலவசமாக வழங்க வேண்டாம் என கூறுகின்றீர்களா? இலவசமாக வழங்க வேண்டாம்னு சொல்கிறது வந்து வேறு. இப்போ கூட இப்போ தற்போது இந்தியன் அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீட்டில் கூட கொத்தனார் வேலையை பாதி செய்கிறது வந்து அந்த ஊர் மக்கள் தானே. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். ஏன்னா அது எப்படி, அதை நல்லா தேடி பார்க்கணும் அது என்ன பிரச்சனைன்னு. அங்கே போய் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வருவாங்க, அவங்களுக்கு வந்து கூலி ஆக்களை வேலை செய்கிறது அந்த ஊர் மக்கள். ஏன்னா அதுக்கும் சேர்த்து தான் இந்தியன் கவர்மெண்ட்டில் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அது சரியாக இங்கே வந்து சேருதான்னு தெரியல. அங்கே இருக்கிறவங்க தான் வேலை செய்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து அதுக்குரிய மதிப்பு கொடுக்கணும். நாங்கள் வந்து எங்களோட மக்கள் எல்லாத்தையும் இலவசமாக நாங்கள் எங்கள் மக்கள் கொடுக்கணும். நம்ம என்ன அவ்வளோ விழுந்து போன சமுதாயமா? நம்மளோட மக்கள், நான் அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்களுடைய மக்களோட அரசியல் என்ன சொல்கிறது, கௌரவமான அரசியல் உருவாக்கணும்னு ஆசைப்படுறது வந்து அந்த இடத்துல தான். எங்கள் ஆட்களுக்கு வெளியே கொடுக்கணும். எல்லாத்தையும் வந்து மலையகத்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாம் சும்மா தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வரக்கூடாது. இந்த காணி இருக்குது, லோன் இருக்குது. ஆனால் அதுக்காக நான் சொல்கிற ஒரு அதை என்ன சொல்கிறது, நம்ம வந்து அதில் வியாபாரம் பண்ண போகலே. நாங்கள் வந்து அதை ஒரு அரசாங்கம் ஒரு 50% மக்கள் ஒரு 50% ஷேர் பண்ணிக்கொள்கிற மாதிரி அப்படி ஏதாவது ஒரு சரியான திட்டத்தை கொண்டு வரணுங்க. ஏன்னா வருமானம் இல்லாத எந்த ஒரு சமுதாயம் அங்கே இல்லை. அதே மாதிரி நாங்கள் வந்து அவங்கள வந்து அவ்வளோ என்னுடைய மக்கள் அப்படி எல்லாத்தையும் வந்து இலவசமாக வாங்கக்கூடிய சமுதாயம்னு சொல்கிற இடத்துல நான் வைக்கவும் விரும்பலை. எங்களுடைய ஆட்சி காலத்தில் வர ஜனாதிபதிக்கும் அந்த ஒரு நிலைமை வரக்கூடிய நிலைமை எனக்கு விருப்பம் இல்லை. எங்களுடைய சமுதாயம் வந்து கொஞ்சம் கௌரவமான சமுதாயமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். நிச்சயமாக கடந்த காலத்தில் உங்களது கட்சியான பொதுஜன பெரமுன 3/2 பெரும்பான்மை பெற்று தனித்து நின்றது. அதே இடத்தில்தான் இன்று தேசிய மக்கள் சக்தி இருக்கிறது. இந்த தேர்தலில் பெரமுனவுக்கு தேசிய மக்கள் சக்தி சவாலாக இருக்குமா? இப்போ நீங்கள் யுவராஜ் அவர்கள் நீங்களே சொல்லிட்டீங்க, எங்களுடைய வாக்கை தான் அவங்க எடுத்தாங்க. அதாவது முற்போக்கான வாதம் இருக்கிற வாக்குகளை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதே நிலைமை தான் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆரம்பத்தில் வந்து யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. ஜேவிபியே நீ இல்லை,
என்னது அவங்களுக்கும் அப்படி தான் சொன்னாங்க 3 தெக்காய் பண்ணாய் ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்கன்னு. பட் அவங்க மேலே வந்தது காரணம் என்னென்னா மக்கள் வந்து ஃபஸ்ட்ரேட் ஆகியிருந்தாங்க, பிரச்சனை நடந்துச்சுன்னு. ஆனால் அவங்க யாருக்குமே வந்து எங்களுடைய அரசை வீழ்த்துறது வந்து இன்றைக்கி நேற்று வந்து தொடங்கினது இல்லை. எங்களுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எப்போ 2005 ஜனாதிபதி ஆனாரோ அன்னையிலிருந்தே அதுக்குரிய வேலை திட்டங்கள் தொடங்கிருச்சு. சரியா, இதை வீழ்த்தணும்னு. எங்களை வந்து வீழ்த்தது இந்த அரசாங்கம் வந்து பேங்க் ட்ரப் ஆகின ஒரே ரீசன் வந்து எங்களோட தலையில் வந்து விழுந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் போய் கேட்டாலும் கோவிட் நேரம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் எவ்வளவு செயற்பாடு செஞ்சாங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த டைமில் அவர் வந்து அதை சரியாக நடைமுறைப்படுத்தி போனார். ஆனால் எங்களுடைய ஸ்ரீலங்கா சொல்கிறது, ஸ்ரீலங்கா எக்கனாமிக் பில்லர்ஸ் வந்து என்னது, நாங்கள் டீயில் வாரோம், மற்றது என்னது டூரிசம், மற்றது வந்து 2வது வந்து வீட்டு பணிப்பெண்கள், அதாவது ஃபாரின் ரெமிடன்ஸ். இந்த 3 தான் எங்களோட எக்கனாமிக் பில்லராக இருக்குது, பெரிய பில்லராக இருக்குது. அந்த 3மே கோவிட் காலத்தில் உடஞ்சி விழுந்து. அந்த காரணத்தெலாம் பார்த்து ராஜபக்ச அவர்களோட காலத்தில் தான் நம்ம நாடே விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரியா, எங்களை குற்றச்சாட்டுக்க நாங்கள் தான் கல்லணுங்க, நாங்கள் தான் களவெடுத்தோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க வந்து இப்போ கடந்த 5-6 மாதம் வருது, செஞ்ச ஒரு செயற்பாடையும் காணும். என்ன சொன்னாங்க, உகண்டாவில் காசை வச்சுருக்காங்க, அதை எடுக்க வேணாமான்னு கேட்டாங்க. நாங்களும் அதை தான் சொல்கிறோம், நீங்கள் எடுத்து அந்த வீட்டில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா எங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்ட கணக்கப்படி பார்த்தா பில்லியன் கணக்கு சொல்கிறாங்க. அப்போ அது வந்தால் இனி நம்ம நாட்டில் கடனே இருக்காது. எடுக்கணுமே. அப்படின்னா ஏன் பொய் குற்றச்சாட்டு மட்டும் செலுத்துறீங்க? அதே மாதிரி யாருக்கும் தெரியாது, மஹிந்த ராஜபக்ச அவர்களோட காலத்தில் தான் இலங்கையில் வந்து பெரிய மெகா ப்ரொஜெக்ட்ஸ் 124 ப்ரொஜெக்ட், பாலம் போட்டதுலேருந்து ஹைவே போட்டதுலேருந்து எல்லாமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் காசு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம்? அப்போ அந்த செயற்பாடெல்லாம் யார் செஞ்சது? என்ன ஏலியன்ஸ் வந்து செய்வாங்களா? அப்போ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணது, யுத்தத்தை நடத்துனது, யுத்தம் நடைபெறுது அதே பீரியடில் தான் டெவலப்மெண்ட்டும் நடந்துச்சு. கடந்த 14 வருஷத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்களோட காலத்தில் நடந்த அபிவிருத்தி எந்த ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நான் அவருக்கு இதுக்காக பேசலை. நம்மளும் பி ஃபேராக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு இந்த அரகலை டைமில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா? இதே நம்மளோட பக்கத்து நாடு பங்களாதேஷில் எத்தனை கொலைகள் நடந்துச்சு, எத்தனை பிரச்சனைகள் நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு போராட்டம், மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இல்லான்னு சொல்கிறாங்க. அவர் பயந்து ஓடல, விட்டுட்டு போனார். ஆனால் அந்த மனசு இன்னும் இங்கே தானே இருக்கார், ஸ்ரீலங்காவில் தானே இருக்கார், எங்கேயும் போகலே. அந்த சொல்லுவாங்க கோட்டாபே பயவிலா தீவான்னு பயவிலா கெதரத்தம்மா இன்னி. நான் இதுக்குன்னு சொல்லலை, ஏன்னா நம்ம இவங்க வந்து ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த க்ரியேட்டை வந்து நான் நம்புகிறேன். எங்களுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்களோட இந்த அரசியல் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக. நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துள்ளோம். இறுதியாக மக்களுக்கு நீங்கள் கூற விளையும் விடயம் என்ன? எங்களுடைய மக்களுக்கு நான் கூற விரும்புகிறது ஒன்று தான். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக நாங்கள் போட்டியிடுற அனைத்து மலையகத்தில் மட்டும் இல்லை, தமிழ் பாப்புலேஷன் உள்ள அனைத்து மாவட்டத்திலையும் நான் கேட்டுக்கொள்கிறது வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்க. நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்றத்திலிருந்து எங்களுடைய தலைமைத்துவத்தை நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் நல்லபடியாக. அந்த வாய்ப்பை வந்து எங்களுடைய கட்சியில் வந்து போட்டியிடுறதும் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் நம்பி ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவங்க மூலியமாக ஒரு மாற்றம் உருவாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய தலைவராக இருக்கிற நாமல் ராஜபக்ச அவர்களும் ஒரு இளைஞராக இருக்கிறதுனால எந்த ஒரு இதாக இருந்தாலும் எங்களுக்கு அவரோட பேசிய தீர்த்து கொள்ளலாம். எங்களுடைய தலைவரை வந்து பார்க்குறது கஷ்டமான ஆளும் இல்லை. அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்க, ஒரு மாற்றத்தை இளைஞர்கள் மூலியமாக மலையகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்க. நன்றி. நிச்சயமாக. ஆம் நேயர்களே, இன்றைய நெட்டுக்கு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்தார் பொதுஜன பெரமுனவின் நுவரெலியா மாவட்ட தமிழ் பிரதிநிதி கருப்பையா ராமகிருஷ்ணன் அவர்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நேற்றுக்க நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். நன்றி. நன்றி. හරියන්න නම් මල්ලි හරිම තැනට යන්න ඕන. LOLC ෆයිනෑන්ස් හරියන්න හරිම තැන.